பகுதி 17. மாதவி மகளை சமாதானம் செய்ய எவ்வளவோ முயன்றார். பிரதீபா எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவ்வழியே வந்து கொண்டிருந்த ஆட்டோவுக்கு கை காட்டினாள். ஆட்டோ என இவள் அழைத்ததும் ஆட்டோ அவள் அருகில் வந்து நின்றது. உள்ளே இருந்து இறங்கிய சாரதியை கண்டு தாயும் மகளும் திகைத்து போனார்கள். பிரதீபா, எப்படிமா இருக்க? உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு தான் கிளம்பி வந்த என்றவர் ஆட்டோவில் கொண்டு வந்த ஒரு பையை எடுத்து அவளிடம் நீட்டி, உனக்கு பிடிக்குமேனு வெஜ் பிரியாணி செய்து எடுத்துட்டு வந்திருக்கேன் என்றார். அவரின் அக்கறையை கண்டு பிரதீபா உடைந்து போய் அழ மாதவி பரிதவிப்புடன் கையை பிசைந்தார். என்னாச்சுமா, ஏன் அழற என்று சாரதி மருமகளிடம் வினவ அவள் அழுகை நிற்கவே இல்லை. சாரதி மாதவியை கேள்வியாக நோக்க அவரோ, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாதுங்க. கடைக்கு போயிட்டு வந்த, வீட்டுக்குள்ள நுழையும் போதுதான் அவர் கத்துற சத்தம் கேட்டது என்று தயங்கினார். இவ இப்படி அழுற அளவுக்கு உங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார் என்று அழுத்தத்துடன் சாரதி கேட்க, மாதவியும் கணவர் கடைசியாக பேசியதை கூறினார். சாரதிக்கே அந்த வார்த்தைகளை கேட்க சகிக்கவில்லை. முகத்தை வெறுப்பாக சுளித்தவர் மருமகளை நோக்கி, வண்டியில ஏறு, நம்ம வீட்டுக்கு போலாம் என்றார் இறுகிய குரலில். பிரதீபா தயங்கினாள். அவள் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த இத்தனை நாட்களில் கணவனானவனிடமிருந்து ஒரு அழைப்பு இல்லை, ஒரு பேச்சு இல்லை. அவள் எப்படி இருக்கிறாள் என்று கூட அவன் அறிய விரும்பவில்லை. அப்படி இருக்க எந்த உரிமையில் அவள் மீண்டும் அவன் முன்பு சென்று நிற்பாளாம்? இப்படி பல சிந்தனைகளுக்கு இடையே அவள் தாயின் முகத்தை ஏறிட்டு பார்க்க மாதவி கண்ணீருடன் மகளிடம் போ என்பது போல் கண் காட்டினார். பிரதீபா ஒரு பெரு மூச்சுடன் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். சாரதியும் அமர்ந்த பிறகு ஆட்டோ அபயசிம்மனின் வீட்டை நோக்கி சென்றது. தினமும் போனிலேயே மருமகளின் நலனை பற்றி விசாரிக்கிறோமே என வருந்தியவர் இன்று நேரில் சென்று பார்த்துவிட்டு வருவோமே என்று எண்ணி கிளம்பி வந்தார். ஆட்டோவில் வந்தவர் பிரதீபாவும் மாதவியும் சாலையின் ஓரத்தில் நின்றிருப்பதைக் கண்டு ஆட்டோவை நிறுத்த சொன்னார். அபயசிம்மன் காவல் நிலையத்திற்கு செல்ல கிளம்பி வாசலுக்கு வந்தான். அவன் ஜீப்பின் கதவை திறக்க தெருவில் ஆட்டோ வந்து நின்றது. தந்தையின் பின்னே மனைவியும் வந்து இறங்கியதை கண்டவன் வண்டியில் ஏறாமல் அப்படியே அழுத்தமாக நின்றிருந்தார். பிரதீபா அழுது அழுது சிவந்த முகத்துடனும் தலை குனிந்து நின்றிருந்தாள். அவள் நிமிரவில்லை என்றாலும் அவளின் நிலையை அவன் உணர்ந்தார்தான். ஆனாலும் என்னவாயிற்று என்று ஒரு வார்த்தையும் கேட்காமல் சிலை போல் பார்த்து கொண்டிருந்தான். ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு திரும்பிய சாரதி மகனை பார்த்துவிட்டு அருகில் இருந்த மருமகளை பார்த்தார். அபயசிம்மன் விரைப்புடன் வண்டியில் ஏறி அமர்ந்து அதனை கிளப்பிக் கொண்டு அவர்களை கடந்து சென்றான். நீ வாமா என்று கூறிவிட்டு முன்னே நடந்த சாரதியின் முகம் யோசனையில் சுருங்கியது. பிரதீபா அபயசிம்மனின் வீட்டிற்கு வந்து 10 நாட்கள் ஓடிவிட்டது. அவளுடைய கூட்டுக்குள் சுருண்டு கிடக்க அவன் அவனது வேலையில் பரபரப்பாக இருந்தான். இருவருமே மற்றவரை சீண்டவும் இல்லை, கண்டு கொள்ளவும் இல்லை. அன்று விடுமுறை தினமாக இருக்க அபயசிம்மன் தோட்டத்தில் சிம்பாவை குளிப்பாட்டி விட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். ஹாலில் அமர்ந்திருந்த சாரதி மகனை நோக்கி, டேய் நில்லுடா என்று சொல்ல அவன் நின்று தந்தையை கேள்வியாக பார்த்தான். வந்து இப்படி உட்கார் என்று தன் வலப்பக்கம் இருந்த ஒற்றை சோபாவை காட்டியவர், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணும் என்றார். அவரது முகத்தில் தெரிந்த தீவிரத்தை கண்டவன் எதுவும் சொல்லாமல் சென்று அவர் காட்டிய இடத்தில் அமர்ந்தான். என்ன பேசணும் என்று அவன் கேட்க, கொஞ்சம் பொறு என்றவர், அம்மாடி மருமகளே என்று உள்பக்கம் எட்டி 10 குரல் கொடுத்தார். உள்ளே இருந்து எந்த பதிலும் வராததால் அவர் மீண்டும் அழைக்க வாயை திறந்த கணம் பிரதீபா அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வாமா, நீ வந்து இப்படி உட்கார் என்று அபயசிம்மனுக்கு நேரெதிரே இருந்த இருக்கையை காட்டினார் சாரதி. அவள் அமைதியாக வந்து அவர் காட்டிய இடத்தில் அமர்ந்தாள். அப்போதும் அவள் நிமிர்ந்து கணவனை பார்க்கவில்லை. சில நொடிகள் கடக்க சாரதி தனது தொண்டையை செருமிக் கொண்டு பேச்சை தொடர்ந்தார். நாளைக்கு காலையில நான் காசிக்கு கிளம்புறேன் என்றவரை இருவருமே அதிர்ந்து பார்த்தார்கள். என்ன திடீர்னு என்று வினவிய மகனை நோக்கிய சாரதி, உன் அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. இதுக்கு மேல எதுக்காக அஸ்திய வீட்டுல வச்சிருக்கணும், அதான் கொண்டு போய் கங்கையில கரைக்க போறேன் என்றார். கடைசி ஆசையா? என்னது? அபயசிம்மல் புரியாமல் கேட்க, சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கையை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க என்று கேட்டார் சாரதி. அதற்கு இருவரிடத்திலுமே மௌனம்தான் பதிலாக வந்தது. கேக்குறேல்ல, சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இப்படியே இருக்க போறீங்களா இல்ல மனசு மாறி கணவன் மனைவியா சேர்ந்து வாழ போறீங்களா என்று அவர் கேட்க கடைசி வாக்கியத்தை கேட்டு இருவருமே அதிர்ந்து சாரதியை நோக்கினார்கள். ஷாக்காகி பாக்குறத பார்த்தா சேர்ந்து வாழறதுல இஷ்டம் இல்லை போல. சரி, பிரிஞ்சுட்டு அவங்க வழியை பார்த்துட்டு போங்க என்று அவர் வெகு சாதாரணமாக கூற சிறியவர்கள் மேலும் அதிர்ந்து போனார்கள். இருவரின் பார்வையும் ஒரு நொடி சந்தித்து விலக மகனை அழுத்தமாக பார்த்த சாரதி,
இங்க பாருடா, வாழ்க்கைன்னா சந்தோஷத்தை மட்டுமே தராது, சில இழப்புகளையும் தரும். என்ன, பெரிய இழப்பா இருந்தா கடந்து வர சில நாட்களோ மாசமோ கூட ஆகலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கடந்து வந்துதான் ஆகணும். செக்கு மாடு மாதிரி சும்மா சுத்தின இடத்துலயே சுத்திட்டு தான் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையும் கெடுக்க கூடாது என காட்டமாக முடித்தார். அவன் அவரை வெறுமையாக பார்த்துவிட்டு முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். கணவன் மனைவினா ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்னொருத்தர் அன்பா அனுசரணையா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அதுக்காக சண்டையே போட்டுக்க கூடாதான்னா போட்டுக்கலாம். அதுலயும் ஒரு அக்கறை கலந்து அன்பு இருக்கணும். இப்படி பழி வாங்கறதுக்காக தாலி கட்டுறதும் செய்த தப்புக்கு தண்டனையா பிடிக்காதவனோட வாழ்றது எல்லாம் கல்யாணமே இல்லை. விருப்பம் இருந்தா சேர்ந்து வாழுங்க, இல்லையா பிரிஞ்சு போயிடுங்க என்றவர் தயாராக வைத்திருந்த விவாகரத்து பத்திரத்தை எடுத்து டீப்பாய் மீது வைத்தார். அதனை பார்த்த பிரதீபாவின் விழிகள் பெரிதாக விரிந்தது. சாரதி சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்துவிட்டு, உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். 2 பேரும் என்ன பண்றதுன்னு நல்லா யோசிச்சு இப்பவே ஒரு முடிவுக்கு வாங்க. கணவன் மனைவியா வாழ விருப்பம் இல்லைன்னா ரெடியா இருக்கிற விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுங்க என்றார். பிரதீபா கணவனை ஏறிட்டு பார்க்க அவனும் அவளைத்தான் அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த பார்வையின் பொருளை அவள் உணரவில்லை. அவனிடமிருந்த பார்வையை விலக்கி கொண்டவள் யோசனையில் ஈடுபட்டாள். அவர் தானே தேடி வந்து மிரட்டி தாலி கட்டினார், வேணான்னா அவரே முதல்ல விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடட்டும் என்று இவளும், அவளே முதல்ல போடட்டும் என்று அவனும் அமைதி காத்தார்கள். அப்போது கூட சேர்ந்து வாழ்வதை பற்றி இருவருமே யோசிக்கவில்லை. யார் முதலில் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுவது என்ற ஈகோவை பிடித்து கொண்டு தொங்கினார்கள். 10 நிமிடமும் நொடியென கடந்து போக மகனையும் மருமகளையும் ஒரு பார்வை பார்த்த சிறுதி, ஆக 2 பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து வாழ ஆசைப்படுறீங்க, ஓகே அப்படியே வாழுங்க என்றவர் விவாகரத்து பத்திரத்தை கையில் எடுத்து அவரே கிழித்து போட்டார். சாரதி கிழித்த காகிதங்களை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டவர் அப்படியே நடந்து அவரது அறைக்கு சென்றார். ஏண்டி கையெழுத்து போடல என்று கேட்டு அவன் அவள் மேல் காய, நீங்க ஏன் போடல, போட்டிருக்க வேண்டியதுதானே, நானும் கையெழுத்து போட்டுட்டு எங்கேயாவது நிம்மதியா போயிருந்திருப்பேன் என்று அவளும் பதிலுக்கு சிடுசிடுத்தாள். அபிசிம்மன் அவளை முறைத்து பார்க்க அவளும் பதிலுக்கு அவனை முறைத்தாள். அதற்குள் சாரதி அங்கு வந்துவிட இருவரும் தங்களது பார்வையை மாற்றிக்கொண்டார்கள். நேரே பிரதீபாவிடம் வந்த சாரதி ஒரு புடவையை கொடுத்தார். அவள் அவரை புரியாமல் பார்த்து, என்னது இது மாமா என்று கேட்டார். உன் மாமியார் உனக்காக ஆசையா 4 கடை ஏறி இறங்கி வாங்கின புடவை என்று அவர் கூற பிரதீபாவும் அபயசிம்மனும் அதிர்ந்து எழுந்து நின்றார்கள். என்ன மாமா சொல்றீங்க? உன் அக்காவை பார்க்க வந்த இடத்துல நாங்க தவறுதலா நீதான் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டோம். அமுதாவுக்கு அவளோட உடல்நலை பத்தி நல்லாவே தெரிஞ்சதால வீட்டுக்கு வரப்போற மருமகள்னு உன் மேல கண்மூடித்தனமா ஆசையை வளர்த்துக்கிட்டா. உண்மை தெரிஞ்ச பின்னாடி வீட்டுக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டா. இது அந்த பொண்ணுக்காக நான் பார்த்து எடுத்தது, இது எப்படி அவ அக்காவுக்கு கொடுக்கறதுன்னு உன் வீடு வரைக்கும் எடுத்துட்டு போன புடவைய திருப்பி கொண்டு வந்துட்டா. இப்போ அமுதா எண்களோட இல்லைனாலும் அவளோட கடைசி ஆசைப்படி நீயே இந்த வீட்டு மருமகளா வந்துட்ட என்று அவர் கூறி முடிக்க பிரதீபாவின் முகத்தில் கலவையான உணர்வுகள் வெளிப்பட்டது. சாரதி புடவையை நீட்ட பிரதீபா அதை வாங்கி கொண்டாள். அந்த புடவையை வருடும் போதே அவளது கைவிரல்கள் நடுங்கியது, கண்கள் கலங்கி போனது. அபயசிம்மன் எதுவும் சொல்லாமல் அவ்விடத்தில் இருந்து அகன்றான். மறுநாளே சாரதி காசிக்கு கிளம்பி செல்ல பிரதீபாவுக்கு தனிமையே துணையாகி போனது. அபயசிம்மனும் அந்த கல்லூரி பெண் மரண வழக்கில் மும்முரமாக இருந்ததால் அவன் வீட்டில் இருப்பதே அரிதாகி போனது. இரவுகளில் கூட போன் வந்துவிட்டால் அவளிடம் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை பூட்டிக் கொண்டு ஓடிவிடுவான். அப்படியே 4 நாட்கள் சென்றது. அன்று மாலையில் முதலமைச்சர் தலைமையில் மாபெரும் மாநாடு ஒன்றை சென்னையில் நிகழ்த்த ஏற்பாடு செய்திருந்தனர். அதற்கு அபயசிம்மன் பாதுகாப்பு தர வேண்டியதாகி போனது. முதலமைச்சர் 7 மணிக்கு வருவதாக இருக்க மற்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து மேடையில் அமர்ந்தார்கள். அதில் தில்லை நாயகமும் ஒருவர். சரியாக மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. வரவேற்புரை முடித்து ஒவ்வொரு அமைச்சராக சென்று மைக்கில் பேசினார்கள். அபயசிம்மன் கூட்டத்தில் வலம் வந்தபடியே நோட்டம் விட்டான். அப்போது அவனது போனிற்கு முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வர அவன் செந்திலை அழைத்தான். சார், செந்தில், எல்லாம் ஓகே தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல சிஎம் இங்க வந்துடுவார். எவ்ரிதிங் ஓகே சார். என்று அபயசிம்மனின் பார்வை தற்செயலாக மேடையின் மீது பதிய தில்லை நாயகம் இவனது பார்வையை உணர்ந்து நக்கலாக சிரித்தார். அபயசிம்மன் புருவங்களை சுருக்கி யோசிக்க சைரன் சத்தம் காதை பிளந்தது. முதலமைச்சர் தான் கட்சி ஆட்கள் மற்றும் காவலர்கள் புடைசூழ அங்கு வந்து வருகை தந்தார்.
கதிர்வேல் முதலமைச்சரின் வாகனத்திற்கு முன்னால் வாகனத்தில் வந்திருந்தார். வண்டி நின்றதும் கதிர்வேல் முதலில் இறங்கி முதலமைச்சரின் கார் அருகே ஓடினார். அதற்குள் கட்சியாட்கள் ஓடி வந்து முதலமைச்சரின் கார் கதவை திறந்துவிட அவரும் இறங்குவதற்காக காலை கீழே வைத்த கணம் சுற்றிலும் வைக்கப்பட்டிருந்த பேனர்களில் ஒன்றில் பாம் வெடித்தது. உடனே அங்கு பதட்டம் நிலவ கதிர்வேல் முதலமைச்சரிடம் விரைந்து சென்று, சார், நிலைமை சரியில்லை, நீங்க இங்கிருந்து கிளம்புங்க என்றவன் டிரைவரிடம் வண்டியை எடுக்கச் சொன்னான். பூனை படைகளுடன் முதலமைச்சரின் வாகனம் பாதுகாப்பாக சென்று விட அடுத்தடுத்து 3 இடங்களில் பாம் வெடித்தது. கதிர்வேலும் அபயசிம்மனும் அங்கு நிலவிய அசாதாரண சூழ்நிலையை சமாளித்து கூட்டத்தை வெளியேற்றினார்கள். வெடிவிபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போராடி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் காவலாளிகள். மேலிடத்திலிருந்து கதிர்வேலுக்கு போன் மேல் போன் வந்த வண்ணம் இருந்தது. கடைசியாக வந்த போனில் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்த கதிர்வேல் பெரும் கோபத்துடன் அபயசிம்மனை முறைத்தான். ஏனெனில் முழுவதுமே அவனது மேற்பார்வையில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. சிம்மா, சிஎம் கலந்துக்கிற மாநாட்டை இப்படிதான் மேம்பொக்கா ஏற்பாடு செய்வியா என்ற அத்தனை பேரின் முன்னிலையில் காட்டமாக கேட்ட கதிர்வேல், உன்னை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கடா என்று கத்தினான்.